ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு பிக்கஸ்ட் நியூஸ்ன்னு சொன்னா அது ஏத்தர் எனர்ஜி தான். ஹீரோ மோட்டார் கார்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1000 கோடி ஏத்தர் எனர்ஜில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லி. ஆல்ரெடி ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு 29.5% ஸ்டேக் இருக்கு ஏத்தர் எனர்ஜில. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏத்தர் எனர்ஜி 8% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஏத்தர் எனர்ஜி இந்த வருஷம் மட்டும் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க ஐபிஓ பிரைஸ்ல இருந்து 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏத்தர் எனர்ஜி இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 7.49% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1293 per ஷேர்னு. இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா சீக்கிரமா அப்ரூவல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டா 1.25 lakh crore பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நெக்ஸ்ட் 10 to 12 இயர்ஸ்ல. ஸோ இந்த மிஷன் மூலமா கம்ப்ளீட் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் ஃப்ரம் சிப் டிசைன் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து டெஸ்டிங் அண்ட் பேக்கேஜிங் வரைக்கும் எல்லாமே இந்தியாலேயே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்டட் சிப்ஸை ரெடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. சன் ஃபார்மா இன்னைக்கு நியூ 52 வீக் ஹையை டச் பண்ணிருக்கு. கம்பெனி ஒரு அப்ரூவல் ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஜெனரிக் செமக்ளூடைட் இன்ஜெக்ஷன் இன் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இது டைப் 2 டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் க்ரோயிங் GLP-1 ட்ரக் கேட்டகரியில இது வருது. சவுத் ஆப்பிரிக்கா தான் 2வது கண்ட்ரி இந்தியாவுக்கு அப்புறம் அப்ரூவல் பண்றது. அடுத்ததா சன் ஃபார்மா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.97% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 1959 per ஷேர். ஸ்டாக்கோட P 37.8, இண்டஸ்ட்ரியல் P 35.1, டிவிடெண்ட் 0.81% தான் தராங்க. ஸோ 52 வீக் ஹையை நியூ 52 வீக் ஹையை இன்னைக்கு தான் ரீச் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 1962. 52 வீக் லோ 1547. ஸ்டாக் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20.5%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.06, டெப்ட் 4627 crore வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் கிட்ட 54.5% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங்கும் இருக்கு 1.42%. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 47.8. 6 மாசத்துல 16.4% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 12.4% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.62, கரண்ட் ரேஷியோ 1.90. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 21.3%, அதுக்கும் முதல் இயர் 21.9%, கொஞ்சம் கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 18.5%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 24.3% கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 8906 crore வச்சிருக்காங்க. இந்தியா அண்ட் யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னையிலேருந்து அது அமலுக்கு வந்துருச்சு. 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் இப்ப யூகேல வித்தவுட் இம்போர்ட் டியூட்டி என்டர் ஆகுது. செக்டார்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், இன்ஜினியரிங் குட்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஸோ இது எல்லாமே பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் யூகேக்கு இடையிலான ட்ரேட $100 மில்லியன் வரைக்கும் ரீச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க இந்த இயர் 2030க்குள்ள. இதனால மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியா பிசினஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். ஐஆர்சிடிசி நியூ டிக்கெட் புக்கிங் வெப்சைட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி உள்ளதுதான், அதை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 lakh டிக்கெட் புக்கிங்ஸ் பெர் மினிட்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 40 lakh என்கொயரிஸ் பெர் மினிட்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால தக்கல் புக்கிங் அப்ப வெப்சைட் கிராஷ் ஆகுறது ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாடர்ன் டிசைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேலண்டர், அவங்கவுங்க சீட் செலக்ஷனை ப்ரிஃபரன்ஸ் பண்றது, மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ற மாரி, ட்ரெயின் புக்கிங் ஃபாஸ்டா புக் பண்ற மாரி எல்லாமே ஈஸியரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசி பார்க்கலாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. 0.76% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 501 per ஷேர்னு. 52 வீக் ஹை 782, 52 வீக் லோ 493. புக் வேல்யூ 53.8, ஸ்டாக்கோட P 29, இண்டஸ்ட்ரியல் P 36.2, டெப்ட் டு ஈக்விட்டி 0.02, 80.7 crore தான் டெப்ட் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.6, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 46.1.
earnings per share 17.4. ப்ரமோட் கிட்ட 62.4% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. 6 மாசத்துல 20.8% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 35.8% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 9.22, கரண்ட் ரேஷியோ 2.15. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷம் கம்மியா இருக்கு, 26.5%. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர்ல கம்மியா இருக்கு, 22.4%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1228 crore வச்சிருக்காங்க. இப்ப நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.49% கிரீன், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.69% கிரீன், நிஃப்டி பேங்க் 0.92% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50யோட டாப் கெய்னர் எட்டர்னல் 3.08% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.59% கிரீன், அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.45% கிரீன், HDFC லைஃப் 2.09% கிரீன்ல ட்ரேட் ஆகுது. இதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டிகோ, HM மோட்டார்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க், SBI லைஃப், ICICI பேங்க், மேக்ஸ் ஹெல்த், சன்ஃபார்மா, நெஸ்லே இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், மாருதி, டெக் மஹிந்திரா, ரிலையன்ஸ். ஸோ இவங்க எல்லாமும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல பவர் கிரிட் 1.99% டவுன். அடுத்ததா ஹிண்டல்கோ 1.21% டவுன், இன்ஃபோசிஸ் 1.02% டவுன், JSW ஸ்டீல் 1% டவுன். இவங்க தான் டாப் லாசர்ல இருக்காங்க. வேற யாரெல்லாம் லாசர்ல இருக்காங்கன்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், விப்ரோ, LNT, ONGC, டாடா கன்சியூமர், அதானி என்டர்பிரைசஸ், NTPC, கோல் இந்தியா, டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், கிராசிம், பஜாஜ் ஃபின்சர்வ். இப்ப பேங்க் நிஃப்டிக்கு போய் யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தரலாம். லாசர் யாருமே இல்லை பேங்க் நிஃப்டியில. கெய்னர்ஸ் பார்த்தோம்னா IndusInd பேங்க் 1.78% கிரீன், இவங்க தான் டாப் கெய்னர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.70% கிரீன், யூனியன் பேங்க் 1.42% கிரீன், HDFC பேங்க் 1.15% கிரீன், கனரா பேங்க், PNB, பேங்க் ஆஃப் பரோடா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ICICI, AU பேங்க், எஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், கொட்டக் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாரும் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அகைன் மார்க்கெட் டேட்டா போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.58% கிரீன், நிஃப்டி FMCG டவுன் 0.30% டவுன், நிஃப்டி IT 0.36% டவுன், நிஃப்டி மீடியா 0.19% down, நிஃப்டி மெட்டல் 0.37% down, நிஃப்டி ஃபார்மா 0.73% green, நிஃப்டி PSU பேங்க் 1.40% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க தான் டாப் கெய்னர். நிஃப்டி பிரைவேட் பேங்க் 0.71% green, நிஃப்டி ரியாலிட்டி green, ஹெல்த் கேர் green, and then mid small healthcare, mid small financial services எல்லாமே greenல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி கெமிக்கல்ஸ் 1.15% green, நிஃப்டி சிமெண்ட் 1.92% green, நிஃப்டி சிமெண்ட் and then நிஃப்டி கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறமா நிஃப்டி PSU பேங்க் இவங்க தான் டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருக்காங்க. BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.57% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட வேல்யூ 96.21. ஸோ நம்ம எஸ்டர்டே 96.1012 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இப்போ 96.20. இன்னைக்கு 15th ஜூலை கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 77 rupees இன்க்ரீஸ் ஆகி 14,357. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 70 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13,160. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,767 போயிட்டு இருக்கு. சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு பார்த்துடலாம். ஸோ நோ சேஞ்சஸ். எஸ்டர்டேவும் 235 தான் பார்த்துருந்தோம், இன்னைக்கும் 235 பெர் கிராம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்துடலாம். எஸ்டர்டே 82 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம், இன்னைக்கு 85.46 இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாலர் பெர் பேரலுக்கு. ட்ரேடிங் வியூல பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ இன்னைக்கு 57,610 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிட்டு 58,157.65 வரைக்கும் மேக்ஸிமமாக போயிருக்கு. ஸோ அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 58,019.20ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
அடுத்ததா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸும் இன்னைக்கு 24,071.15. ஸோ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மேக்ஸிமம் இன்னைக்கு 24,223.20 அது வரைக்கும் போயிருக்கு. அங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ 24,161.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.